வெல்கம் டு அமுதாஸ் அடுப்பாங்கரை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரையை வச்சு ஒரு நல்ல சூப்பராக ஒரு துவையல் பண்ண போகிறோம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. உளுந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. பெண்களுக்கு எல்லாருக்குமே பேக் பெயின் வராமல் இருக்கிறது உளுந்தங்களிலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி இந்த உளுந்தை நம்ம வறுத்து இந்த துவையலை சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லது. அதோட முருங்கைக்கீரை கேட்கவே வேணாம். எப்பயுமே நமக்கு உடம்புக்கு சோர்வே என்னான்னு கூட நமக்கு தெரியாத அளவுக்கு இந்த முருங்கைக்கீரையோட துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ கூடவே 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை மிளகா வதங்கின உடனே எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, சட்டியில் வதக்கும் போது சட்டி ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் சிம்மில் வச்சுக்கிங்க. சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா சிம்மில் வச்சுடுங்க, இல்லைனா நம்ம போட்ட பொருள்லாம் கருத்துடும். கூடவே 4 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. பூண்டு பல்லும் நல்லா வதங்கினோடனே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக அந்த ஒரு கண்ணாடி பதம் வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வதக்கினா போதும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் துவையலுங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இனிமேல் இப்படி தான் முருங்கைக்கீரையை பசங்களுக்கு கூட இப்படி தான் செஞ்சு கொடுப்பீங்க. எந்த பசங்கள்லாம் முருங்கைக்கீரை சாப்பிட்லையோ இந்தமாரி துவையல் வச்சு நெய்யை போட்டு ஊற்றி விடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு கட்டு, இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த அளவு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா தண்ணிக்கின்னு எதுவுமே விடாமல் நம்ம ஊற்றினோம் பார்த்தீங்களா கொஞ்சமாக எண்ணெய், அதிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை தன்மை மாறாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. நல்லா தினமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வரும்போது உடம்புக்கு சோர்வே வராது. தேவையான அளவு இதில் மினரல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அயன் சக்தி அதிகமாக கிடைக்கும். இரத்த சோகை இல்லாமல் இருக்கும். முருங்கைக்கீரையில் நம்ம தினமும் எடுத்துக்கும் போது சளி காய்ச்சல் வராமல் நம்மளுக்கு இருக்கும். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். முடி உதிர்வை கட்டுப்படுத்தும். இன்னும் இதில் நிறைய அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். ப்ளட் சுகரெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிடும்போது. அப்புறம் நம்ம ஃபேஸுக்கெல்லாம் ஃபேஸ் பேக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்கு பதில் இந்த தினமும் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடும்போது நம்ம முகம் பிரகாசமாக இருக்கும். கொஞ்சமாக முடி தினமும் கொட்டுறவங்கலாம் இதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது முடி கொட்டுறதை ரொம்ப தடுக்கும். இதை துவையலாக அரைச்சி சாப்பிட்லாம். சாம்பார் கூட்டு எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் பசங்க சாம்பார்லாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க. இந்தமாரி துவையலாக அரைச்சி நீங்கள் கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். பசங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை மூடி தேங்காய் திருவி சேர்த்துக்கிறேன். தேங்காயை நல்லா வதக்கிடுங்க. இப்போ கூடவே கொஞ்சமாக ஒரு பாதி லெமன் சைஸு புளி சேர்த்துக்குங்க. புளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. அவ்வளோதான். சூப்பராக நல்லா தண்ணி லைட்டாக விட்டு அரைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல வாரத்தில் 2 நாள் இந்த முருங்கைக்கீரை ரொம்ப கம்மியான ரேட்லேயே எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நல்லா தினமும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். உங்களுக்கு நல்லா காரசாரமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்குங்க. நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாடியில் மாற்றிக்கிங்க. நான் மாற்றிக்கிட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க அரைச்சிங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியாகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. நல்லா இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கிற அளவுக்கு நல்லா இது அரைச்சிக்கிங்க. தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கிங்க. முருங்கைக்கீரையெல்லாம் கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிட்டா இரத்த சோகை சுத்தமாக இருக்காதுங்க. எல்லாத்துக்கும் ப்ளட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு முதல்ல ஒரு தடவை குறைப்பாக அரைச்சிக்கிங்க. அப்புறமே தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் வந்தோம்னா இதுதான் துவையல் கரெக்டாக இருக்கும். கலரு கூட அப்படியே மாறாதுங்க, அப்படியே இருக்கும். இதை நீங்கள் 2 நாள் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா சூடாக சாதத்தில் கொஞ்சமாக எடுத்து நெய் விட்டு பசங்களுக்கு ஊட்டலாம், நம்மளும் சாப்பிட்லாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த துவையல். செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் புதினா துவையெல்லாம் சாப்பிட்றீங்கள, அந்த மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. நல்லா சூடாக சாதம் வடித்து அதில் சும்மா கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை அந்த துவையலை வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிடும்போது நீங்கள் வேறு எந்த சாப்பாட்டுக்கும் இணை இல்லாமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த துவையல் பார்க்குற அத்தனை பேருமே இல்லை எனக்கு கமெண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோடய சேனலுக்கு ஹைப், இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக ஹைப் கொடுங்க. இந்த மாதிரி தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.